அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஹிட்டான பிற மொழி படங்களை பற்றி தான். முதல் படம் ஹிந்தி படம் தேவா. சாகித் கபூர் ஹீரோவா நடித்து 2025 வெளிவந்த படம் தேவா. இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்ப்போம். ஹீரோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். மும்பை சிட்டியில் நேர்மையான வெறப்பான ஒரு போலீஸ் டிஎஸ்பி. அவருக்கு ஒரு நண்பன். அவன் பெரிய கோடீஸ்வர குடும்பம். அவங்களுக்கு இவன் போலீஸ் வேலை பார்க்கறது பிடிக்கல. நண்பன் கூட இணைந்து பயணிக்கணும்னு ஹீரோ கூட சேர்ந்து போலீஸ் வேலை பார்க்குறான். ஹீரோ தன் தங்கச்சியை சிட்டி கமிஷனருக்கு திருமணம் செய்து வைக்கிறான். மச்சான் கமிஷனர். அதிகாரத்துக்கு பஞ்சம் இல்லாத குடும்பம். இந்த நிலையில சிட்டியில் பெரிய கேங்ஸ்டர் ஒருத்தன் அவன் ஒரு இடத்தில் இருப்பதால் ரகசிய தகவல் கிடைக்குது. அவனை பிடிக்கிற முயற்சியில அந்த கேங்ஸ்டரை சுட்டு கொள்றார் ஹீரோ. இந்த சம்பவத்தை செய்தது தன் நண்பன் தான்னு டிபார்ட்மெண்ட்ல சொல்றார். செத்து போனவன் மேல ஏகப்பட்ட கேஸு. அதனால் ஒரு போலீஸ் பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு பண்றாங்க. விருது கொடுக்குறாங்க. விருது வாங்க போற அந்த ஸ்டேஜில் அந்த நொடியில அந்த நண்பனை பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சுடப்பட்டு செத்து போறான். மொத்த டிபார்ட்மெண்ட்டும் அதிர்ச்சி ஆகுது. இந்த கேஸை ஹீரோவையே விசாரிக்க சொல்றாங்க. ஹீரோவும் விசாரிச்சு யாருன்னு கண்டுபிடிக்கும் போது ஹீரோவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த விபத்துல ஹீரோவுக்கு பழசு எல்லாத்தையும் மறந்துடுறாரு. கமிஷனரை தவிர வேற யாரையுமே ஹீரோவுக்கு ஞாபகம் இல்லை. தன் சகோதரி கூட ஞாபகம் இல்லை. குணமாகி வந்தது மச்சான் கமிஷனருங்கிறதுனால மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் எதுவும் கேட்காம வேலையில் ஜாயின் பண்ணுறார். நண்பன் கொலை செய்யப்பட்ட கேஸை இவரே விசாரிக்கிறார். இந்த கேஸை விசாரித்து கொலையாளியை கண்டுபிடிக்கும் போது ஹீரோவுக்கு மட்டும் இல்லை, நமக்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அது என்னென்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த தேவா படம் பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. 2015 மும்பை போலீஸுங்கிற பேரில் இதே கதை மலையாளத்தில் வந்திருக்கு. பிருத்திவிராஜ், ஜெயசூர்யா, ரகுமான் இணைந்து நடித்திருப்பாங்க. ரகுமான் தான் அந்த கமிஷனர் ரோலை பண்ணியிருப்பாரு. மலையாளத்தில் வெளிவந்த மும்பை போலீஸுங்கிற படத்தோட ரீமேக் தான் இந்த ஹிந்தியில் வந்திருக்கிற தேவா. மலையாளத்தில் வெளிவந்த போது பிருத்திவிராஜ் கேரக்டரை எந்த ஹீரோவும் பண்ணவே மாட்டாங்க. ஹீரோ இமேஜை டேமேஜ் செய்கிற அளவுக்கு மோசமான கேரக்டர். ஹிந்தியில் ஹீரோ இமேஜ் பாதிக்காத வகையில் சின்ன சேஞ்ச் பண்ணி எடுத்திருப்பாங்க. ரொம்ப சூப்பரான, நம்ம யூகிக்க முடியாத திரைக்கதையாக இருக்கும் இந்த ஹிந்தியில் வந்த தேவா. மலையாளத்தில் மும்பை போலீஸ். ரெண்டாவதாக நான் உங்களுக்கு சிபாரிசு பண்ணுறது தெலுங்கில் வெளியாகிய மாவூரு பொலிமரா. பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 பார்ட் வந்திருக்கு. சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். பார்ட் 3 வரப்போகுது. நாம் யூகிக்க முடியாத சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக தான் இந்த மாவூரு பொலிமரா படம் இருக்கும். இந்த படத்தோட கதாசிரியர், டைரக்டர், எடிட்டர், கேமராமேன்னு எல்லோரையும் நம்ம பாராட்டுற அளவுக்கு வேறு லெவல் படம். பிரமாதமான படம். மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். பார்ட் 1 கதை என்னன்னு பார்ப்போம். ஜாஸ்திப்பள்ளின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ரொம்ப நல்லவன். அவனுக்கு ஒரு தம்பி. அவன் போலீஸ் வேலை கிடைக்கிது, போலீஸ் ஆகுறான். ஆட்டோக்காரனுக்கு ஒரு மனைவி. அந்த ஊரில் வழக்கம் போல் ஜமீன்தார்கள் ஊரையே தன் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. இவங்க குடும்பத்தை மதிக்கவே மாட்டாங்க. தீண்டாமை கொடுமையெல்லாம் நடக்குது. சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் அமானுஷியமாக சில பேர் செத்து போகிறாங்க. அதில் ஒரு புள்ளதாச்சி பொண்ணு உடம்பு முடியாமல் செத்து போகிறா. அந்த பொண்ணை ஃபோட்டோ எடுத்து ஒரு சாமியார்கிட்ட காட்டுறாங்க. அவர் ஃபோட்டோவை பார்த்துட்டு இப்படியெல்லாமா நடக்குது, இந்த பொண்ணு மேலே ரேணுகா அவதாரத்தை ஏவி விட்டுருக்காங்க. பில்லி, சூனியம், ஏவல், அந்த மாதிரி ரேணுகா அவதாரத்தில் 4 ஸ்டேஜ் இருக்கு. அதில் 4வது ஸ்டேஜா
இந்த பொண்ணோட சடலத்தை எரிக்கும் போது சுடுகாட்டில் சில சடங்கு பண்ணணும். அப்போதான் அவனை காப்பாற்றிக்க முடியும். அதுக்காக ஏவி விட்டவன் கண்டிப்பாக இந்த பொண்ணோட சடலத்தை எரிக்கும் போது சுடுகாட்டுக்கு வருவான்னு சொல்கிறார். அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க அதையும் பார்ப்போம்னு பணம் எரிக்கிறவர்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து யாராவது வந்து எங்களுக்கு வந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துன்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் இந்த ஆட்டோக்காரன் பாத்ரூம் போகிறதுக்காக சுடுகாட்டுக்கு வரான். அவன் தான் நினச்சி அவனை அடித்து எரிச்சிக்கிட்டு இருக்க சுடுகாட்டுக்கு வரான். எரிஞ்சிக்கிட்டு இருக்க நெருப்பில் தள்ளி விடுறாங்க. ஆட்டோக்காரன் அந்த சடலத்தோட எரிஞ்சு செத்து போகிறான். ஊருக்குள்ள அரசல் புரசலாக பேசிக்கிறாங்க. ஆட்டோக்காரன் மனைவி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. சாட்சி இல்லை, எவிடன்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க போலீஸ். ஆட்டோக்காரன் தம்பி போலீஸுங்கிறதால அவன் சில ஆதாரத்தை காட்ட வழக்கம் போல் கட்ட பஞ்சாயத்து செஞ்சு 50,000 பணம் கொடுக்குறாங்க. கேஸெல்லாம் வேணாம் போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு அவன் தம்பி கோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறான். நீதிபதி என்ன எவிடன்ஸ் வச்சுருக்குன்னு கேட்குறப்போ எதுவுமே நடக்கலைன்னா இவங்க எதுக்காக 50,000 பணம் கொடுக்கணும்னு அதையே ஆதாரமாக்குறான். உடனே நீதிபதி பணம் வாங்கினதும் தவறு, கொடுத்ததும் தப்பு அப்படின்னு 2 பேரையுமே திட்டுறார். வழக்க 1 மாதத்துக்கு ஒத்தி வைக்கிறார். அடுத்த வாய்தாவில் தீர்ப்பு சொல்கிறேன்னு. தீர்ப்பு சொல்ல போகிற 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தம்பிக்காரன் இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்ல ஒரே அதிர்ச்சி. அதிகமாக காசு வாங்கிட்டான்னு நினைக்கிறாங்க. சோசியல் மீடியா, டிவி சேனலில் இந்த கேஸை பற்றி டிபேட் பண்ணுறாங்க. இந்த காலத்தில் பில்லி சூனியெல்லாம் சாத்தியமானு. ஆட்டோக்காரன் மனைவி தம்பிக்காரன் கிட்ட எதுக்காக வாபஸ் வாங்கினேன்னு திட்ட அப்போ அவன் சில விஷயங்களை சொல்கிறான். அது என்னன்னு பார்ட் 1 படம் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. பார்ட் 1ல் இருக்கிற ட்விஸ்ட்டை எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆட்டோக்காரன் உயிரோடு தான் இருக்கான். செத்து போனதா சொன்ன அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா. அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை தீவிரமாக விசாரிக்கிறார். அவருக்கு சில உண்மைகள் தெரிய வருது. ஆட்டோக்காரனை தேடி கேரளாவில் கண்டுபிடிக்கிறார். அப்போதான் நமக்கே பல உண்மைகள் தெரிய வருது. ஆட்டோக்காரன் மனைவி தரமாக 2 சம்பவம் பண்ணுறா. அது என்னன்னு பார்ட் 2 படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தரமான அமானுஷ்யமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாவூரு பொலிமேரா பார்ட் 1 பார்ட் 2 2த்தையும் பாருங்கள். பார்ட் 3 எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வரல. பார்ட் 1 படம் 1 பார்க்காம 2 பார்த்தீங்கன்னா கதை உங்களுக்கு புரியாது. அதெல்லாம் முதல்ல பார்ட் 1 பாருங்கள், அப்புறம் பார்ட் 2 பாருங்கள். 2மே தரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெல்டா 7 சேனலில் வேறொரு கதையில் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றிகள் பல. டெல்டா நண்பர்களுக்கு வணக்கம்.